ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தந்தூரி சிக்கன் நான் எப்படி செய்வேங்கிறதாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடிங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிருங்க, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாங்க, ட்ரை கசூரி மேத்தி. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா மீடியம் லெவலில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேயே ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். நான் இன்றைக்கி ஒரு 1 kg அளவுக்கு ட்ரம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேங்க. ஒரு 9 பீசஸ் வந்திருக்கு எனக்கு. அதில் ட்ரம் ஸ்டிக்ஸில் அங்கங்கே நைஃப் வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்குங்க. இப்போ எல்லா மசாலாவுமே கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ட்ரம் ஸ்டிக் பீசஸ்லேயும். இது ஒரு 2 ஹார்ஸ் கூட மேரினேட் ஆகட்டுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரை 420 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் பீஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நான் ஏர் ஃப்ரையரோட லைனர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை 1 by 1 என்னோடய ட்ரம் ஸ்டிக் இப்போ ஸ்டாக் பண்ணிக்கிறாங்க. இது மேலே இப்போ ஆயிலோ பட்டரோ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் 420 ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் போல் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சிக்கனோட சைடை மாற்றி வச்சுட்டுங்க. மறுபடியும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி 10 மினிட்ஸ் விட்டுறேன். இப்போ எனக்கு நல்லாவே ஃப்ரையாக வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, தந்தூரி சிக்கன் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.